அம்மா பாத் ஃபயா இபாதுல்லாஹ் ஃபஅய்யுஹன் நாஸ். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இன்று பிறை 13. கிட்டத்தட்ட 12 நோன்புகள் நிறைவடைந்து 13வது இரவு நம்ம எல்லாரும் நினைச்சிருக்கோம். அல்லாஹ் நசீபாக்கியிருக்கான். அதுவும் இந்த 13வது இரவில் பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் மட்டுமல்லாமல் இந்த சோனத்துக்கே பெண்களின் தலைவியான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர் நினைவு தினம் இன்னைக்கு. அதாவது பெண்கள் தாய்மார்கள் இந்த சமுதாயத்தில் ஒருத்தவங்க மாதிரி வாழணும்னா அல்லாஹ் என்ன செய்யணும், மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாக என்ன செய்யணும், வாழணும், முன்மாதிரியாக வாழ்ந்து திகழ்ந்து காமிக்கணும். அதன் அடிப்படையில் தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யிருக்கான், அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள இந்த பெண்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நபராக அல்லாஹ் ஆக்கியிருக்கான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அதாவது நம்ம இந்த உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தையும் அவருடைய வாரிசுதாரர்களையும் அவருடைய வம்சாவளியும் பிரியப்படுவது கட்டாய கடமை. குல்லா அசலுக்கும் அலைக அஜ்ரன் இலா மவத்தத்தல் குர்பா என்பதாக என்ன செய்யறான் அல்லாஹ் பறைச்சாட்டுகின்றான். அதே போல யாரும் பேசுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 7 பிள்ளை, அதுல 3 ஆண் பிள்ளை 4 பெண் பிள்ளைகள். அதில் 3 ஆண் பிள்ளைகளுமே பருவமடைவதற்கு முன்னால் வச்சுட்டாங்கன்னா வஃபாத் ஆகிட்டாங்க. மீதி உள்ள 4 பெண் பிள்ளைகள், அதில் ருக்கையா, உம்மு குல்சூம், ஜைனப், ஃபாத்திமா, இந்த 4 பேர் நினைச்சிருக்காங்க. இந்த 4 பேர் என்ன செய்யறாங்கன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெண் பிள்ளைகள். தயவு செய்து இந்த பிள்ளை எல்லாரும் செய்யணுமா. அதில் லாஸ்டாக பிறந்தது, கடைசியாக பிறந்தது யாருன்னா 35 வயது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது காபத்துல்லாவை பரிபூர்ணமான முறையில் ஆக்கின பின்பு பிறந்த பிள்ளை தான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. காபத்துல்லாவில் ஒவ்வொரு முறை என்ன செய்வாங்கன்னா புனரமைப்பாங்க. அதே போல் அந்த நேரங்களில் பரிபூர்ணமான முறையில் புனரமைக்கப்பட்ட பின்பு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க, இந்த பூ உலகத்திற்கு பிறக்கிறாங்க. பிறந்த பின்பு அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்திலேயே மிக ஆக சிறந்த பெண்மணி 4 பேர், ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்த பெண் மக்கள். அதில் முதலாவதாக ஆசியா அம்மா, மரியம் அம்மா, ஹதீஜா அம்மா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அம்மா. இந்த 4 பேரும் இந்த உலகத்திலே பெண் குலத்திலே மிக சிறந்த மேன்மக்களாக நம்முடைய அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிடறான், பறைசாட்டுகின்றான். அதுலேயும் இந்த ருக்கையா, உம்மு குல்சூம் அவங்க 2 பேருடைய கணவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ருக்கையாவுக்கு ஆண் குழந்தை பிறந்துச்சு, அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கு பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு மகளை உம்மு குல்சூம் என்ன செய்கிறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கட்டி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு பிள்ளை இல்லை. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், எனக்கு இன்னொரு பிள்ளை இருந்துச்சுன்னா நான் என்ன செய்வேன், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கட்டி கொடுப்பேன். அந்த அளவுக்கு பேணுதலான மாமனிதர் யாரு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்பதாக வரலாற்றில் பதிவு செய்கின்றார்கள். அதே போல ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹுடைய கணவர் அபு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர், இவங்களுடைய பிள்ளைகளும் பிறந்து இறந்துருச்சு. நபிமாருடைய அந்த வாரிசுதாரர்கள்ல அதிகமான வாரிசுதாரார்கள் இன்னைக்கு வரைக்கும் வாரிசுகள் இருக்கக்கூடிய ஒரு குலம் யாருன்னா அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அவருடைய வம்சத்தினுடைய மக்கள் தான் என்ன செஞ்சிருக்கு, இன்னைக்கு வரைக்கும் குழந்தைகள் உருவாகி கொண்டே இருக்குது. அண்ணல் பெருமானுடைய அகலே பைத் வந்து கொண்டே இருக்கின்றதாக வரலாற்றிலே பதிவு செய்கின்றார்கள். அதே போல் கியாமத் நாளுடைய அந்த காலங்களிலே மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய குடும்பத்தில் தான் வருவார்கள் என்று வரலாற்றிலே பதிவு செய்கின்றார்கள். கண்ணியமான பெருமக்களே, அதே போல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப தைரியமான துணிச்சலான பெண்மணி, சரியான போல்ட்னஸ். அதாவது ஒரு முறை இந்த மாதிரி தான் நல்லா கவனிக்கணும். அதாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நம்ம வாழ்க்கை அமைஞ்சிட்டா மாஷா அல்லாஹ் அல்லா நினைச்சா நம்முடைய வாழ்க்கையெல்லாம் பிரியப்பட ஆரம்பிச்சிருவான். அதன் அடிப்படையில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நினைச்சினா ஒரு சரியான ஒரு போல்டான பெண்மணி. ஒரு முறை இந்த மாதிரி தான் அபூஜஹல் யாருன்னா செச்சா அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் தான். ஆனால் அபூஜஹல் முஸ்லீம் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அபூஜஹல் முஸ்லீம் கிடையாது.
ஆனால் அபூஜஹல் பெருமானார் மீது கோபம், கடுமையான கோபம். அப்போ ரோடு வீதிகளில் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நினைச்சாங்க வந்துகிட்டு இருக்காங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு யாரு? அண்ணல் பெருமானுடைய மகளா. உடனே அதை பார்த்த உடனே அபூஜஹலுக்கு கோபம் வந்துருச்சு. ஃபாத்திமா ரலியல்லாஹு செவுட்டிலே ஒரு அறை யார் அடிச்சா? அபூஜஹல் அடிச்சிட்டான். அடித்த உடனே அழகான கண்மணியுடைய கண்ணம் என்ன செஞ்சிருச்சு? அப்படியே சிவப்பு நிறமாக மாறிவிட்டது. உடனே அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து யார சொல்லலாம் இப்படி இருந்து என்ன செஞ்சாங்க? அபூஜஹல் அடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொன்ன உடனே போய் காபத்துல்லாவில் சுஃபியான் இருப்பாரு, அவரை போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க. சுஃபியான்ட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. உடனே சுஃபியான்ட்ட போய் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் அப்படி நடு ரோட்ல வந்துகிட்டு இருந்தேன், ரோடு வீதியில வந்துட்டு இருக்கும் போது அபூஜஹல் ஓங்கி என்ன செஞ்சாரு? செவிலில் அடிச்சிட்டாரு, கண்ணெல்லாம் செவந்துருச்சு. உடனே அபூ சுஃபியான் என்ன செய்யறாங்கன்னா, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சின்ன குழந்தை, ஒரு 7 வயது 6 வயது தான், என்ன செய்யறாங்க? அப்படியே தூக்கிட்டு நேரம் அடிச்சிடாங்க அபூஜஹலுடைய வீட்டுக்கு போறாங்க. அப்போ அபூஜஹல் வீட்டுக்கு போன உடனே, என்னப்பா சின்ன பிள்ளைய கொண்டு அடிச்சிருக்கீங்க, கொஞ்சமாவது அறிவு வேண்டாம் நினைச்சிடாங்க. அபூ சுஃபியான் திட்டுறாங்க அபூஜஹலை. உடனே ஃபாத்திமா நாயகி அம்மா கிட்ட சொல்றாங்களாம், இப்போ அபூஜஹல் ஒன்று அடிச்ச மாதிரி என்ன செய்யணும்? இப்போ இந்த நேரத்தில் நீ அபூஜஹலை அடிக்கணும். உடனே ஃபாத்திமா நாயகி அம்மா சின்ன குழந்தை தான், தைரியசாலி, பலான்னு ஒரு அறம் யாருக்கு? அபூஜஹலுக்கு. உடனே சந்தோஷம் முகத்தில், நம்மளை அடிச்சதை திருப்பி அடிச்சிட்டோம். யாரு? அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அப்போ வரலாற்று இமாம் பெருமக்கள் பதிவு செய்வாங்க, அப்பமே துணிச்சலான பெண்மணி யாருன்னா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அடுத்ததாக காலங்கள் செல்லும் பொழுது 7 வயதுல நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிற சம்பவம் தான், மஸ்ஜித் ஹரம்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகும் பொழுது இருக்கலே ஒட்டகத்தினுடைய மிக பெரிய கழிவை சஜிதாவில் அண்ணல் பெருமானார் இருக்கும் பொழுது அந்த கழிவை கொண்டு மேலே வைப்பாங்க. யார் வைப்பா? இந்த வீணா போன அபூஜஹல். உடனே அந்த நேரத்தில் அபூஜஹல் வச்ச உடனே இதை செய்தி கேள்விப்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்வாங்கன்னா, ஓடோடி வருவாங்க. வந்து அவங்களால நகட்ட முடியாது, கடுமையான சிரமங்களை வந்து நகட்டி விட்டு எதிர்த்தாப்புல இருந்து எல்லாரும் சுத்திக்கிட்டு சிரிப்பாங்களா, சிரிக்கிற அத்தனை பற்றி திட்டுவாங்களா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. தந்தையின் மீது அவ்வளோ முஹப்பத், அதே போல தந்தை அந்த பிள்ளையின் மீது முஹப்பத் வரலாற்றில் பதிவு செய்வாங்க. செஞ்சு முடிச்ச உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த உனுக், அந்த ட்ரெஸ்ஸுடைய கழுத்து பகுதி தெரியுமா? உடனே 7 வயது தான். அந்த நேரத்திலும் அண்ணல் பெருமானார் பழுதாவுடைய விஷயங்களிலே, யா ஃபாத்திமா உனக்கு தெரிகின்றது, கழுத்து தெரிகின்றது, அதை மறைத்து வாழ் என்பதாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அண்ணல் பெருமானார் அந்த நேரத்திலும் வசிய செய்தார். மேற்கொண்டு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்க இறக்கும் பொழுது 3 விஷயத்தை பெருமானார்ட்ட கேட்டாங்க. இப்போ நம்ம எல்லாரும் குடும்பத்தில் கணவன் மனைவி எல்லாரும் இருப்போம். அப்போ அவங்க என்ன செய்வோம்? கணவன் மனைவி என்ன செய்வாங்க? கணவன்கிட்ட அது வேணும், இது வேணும், இந்த ட்ரெஸ் வேணும், அந்த ஜவுளி வேணும், இந்த ஜுவல்ஸ் வேணும், என்ன செய்வோம்? ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்போம், அன்பா பாசமாக கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் பெருமானுடைய மனைவிமார்கள் இது வரைக்கும் யாருமே ஒன்றுமே கேட்டது கிடையாதான். அதனால யாரும் கேட்க வேண்டாம்னு சொல்லலை, அவங்களுடைய வாழ்க்கையை வரலாற்றை என்ன செய்யறோம்? தெரியப்படுத்துகிறோம். அதே போல ஹதீஜா நாயகி என்ன செய்யறாங்க? மௌத்தாகக்கூடிய நேரத்தில் 3 விஷயத்தை பெருமாட்ட கேட்குறாங்களா, யாரை சொல்லலாம், நான் இதுவரைக்கும் உங்களிடத்துல கேட்டதே கிடையாது, இந்த நேரத்தில் கடைசியில் 3 விஷயத்தில் கேட்குறேன். அந்த 3 விஷயம் என்னன்னா, மௌத்தாகக்கூடிய நேரங்களில் என்னுடைய பாவ மன்னிப்பெல்லாம் அழிக்கப்பட்டு நான் நன்மையான மனிதராக மாற வேண்டும் என்ற துவாவை கேளுங்கள், யாரை சொல்லலாம் கேட்டாங்களா. உடனே அண்ணல் பெருமானார் கையேந்தி, யா அல்லாஹ், என்னுடைய மனைவி ஹதீஜா அம்மா இது வரைக்கும் எனக்கு ஒன்றுமே கேட்டது கிடையாது, யா அல்லாஹ், இந்த ஒரு முறையாவது அவர்கள் கேட்கக்கூடிய எல்லாத்தையும் கபூல் செய்து கொள்ளாக என்று சொல்வதாக அல்லாஹ்விடத்திலே பறைசாட்டி விட்ட பின்பு அவர்கள் பரிசுத்தமான மேனியாக அவர்கள் மரணிக்கின்றார்கள். 2வதாக ஹதீஜா அம்மா கேட்ட துவா, கஃபன் செய்யும் பொழுது, தஃபன் செய்யும் பொழுது, அண்ணலாரே உங்கள் ஆடையை வைத்து எனக்கு கஃபன் செய்ய வேண்டும், உங்கள் ஆடையை வைத்து தஃபன் செய்ய வேண்டும் என்பதாக ஹதீஜா அம்மா கேட்டாங்களாம். அதே போல் ஹதீஜா அம்மா மௌத்தாகும் பொழுது அண்ணல் பெருமானாருடைய ஆடையை கொண்டுதான் கஃபன் தஃபன் செய்தார்களாம். எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய நசீப் அன்னை ஹதீஜா அம்மாவுக்கு. 3வதாக சிறும் பிள்ளை அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கையை பிடித்து, யா ரசூலல்லாஹ், இந்த பிள்ளையை நீங்கள் நல்ல முறையிலே தாய்க்கு தாயாகும், தகப்பனாகும், நண்பனுக்கு நண்பனாகும் விஷயம் வளர்த்து கொள்ள வேண்டுவதாக அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கையை பிடித்து அண்ணன் பெருமானார் கொடுத்தார்களாம். அதிலிருந்து பெருமானார் இருக்கும் வரைக்கும், அவர்கள் இறந்த பின்பும்
ஃபாத்திமாவை அந்த அளவுக்கு மேன்மிக்க பெண்மணியாக வளர்த்தது மட்டுமல்லாமல் சமுதாயத்திற்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ வைத்தார்கள். ஒரு முறை ஒவ்வொரு முறையுமே ஒவ்வொரு போரிலுமே இந்த செவிலியரை யாருடைய பொறுப்புன்னா அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பொறுப்பு. யாருக்கா கை உடைஞ்சிருச்சா, கால் உடைஞ்சிருச்சுன்னா, கால் வெட்டு பண்ணுச்சுன்னா போரில் என்ன செய்வாங்க? ஃபாத்திமா அம்மா பத்ரு போரில், உஹது போரில் செவிலியராக பணியாற்றினாங்க. தண்ணீர் கொடுத்தாங்க. சின்ன வயசு தான், இவ்வளவு பெரிய பாக்கியம் அவர்களுக்கு. பத்ரு சஹாபாக்கள் ஒவ்வொரு முறையும் துஆ செய்கின்றனர் அல்லவா, அந்த நேரத்தில் அன்னை ஃபாத்திமா அம்மா அவர்களோடு சேர்ந்து இருந்தார்கள். உஹதுடைய போரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணியாற்றுவதற்காக அன்னை ஃபாத்திமா அம்மா அவர்கள் இருந்தார்கள். இப்படி ஒவ்வொரு முறையும் இஸ்லாத்திற்காக, தீனுக்காக அவர்கள் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் எல்லா நேரமும் தீன், ரசூல், அல்லாஹ் என்று அர்ப்பணமானார்கள் அன்னை ஃபாத்திமா அம்மா அவர்கள். இப்பேற்பட்ட பாக்கியம் நிறைந்த ஒரு பெண்மணி தான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அதே போல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு ஒரே ஒரு செய்தி கேட்கணும் யா ரசூலல்லாஹ் என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்களாம். யா ரசூலல்லாஹ், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது வைத்த பாசம் அதிகமா, அல்லது அவருடைய மருமகன், உங்களுடைய மருமகனார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுடைய கணவர் என்னின் மீது நீங்கள் அதிக வைத்த பாசமா என்ற ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது அண்ணலார் அழகான முறையில் பதில் சொன்னார்கள். 1000 இருந்தாலும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது பாசம் அதிகம், ஆனால் அதைவிட அலிநாயகமே உங்கள் மீது கண்ணியம் அதிகம் என்பதாக பெருமானார் 2 பேருக்கும் சுப செய்தி சொன்னார் என்பதாக வாழ்க்கையினுடைய வரலாற்றை மாபெருமாள் பதிவு செய்கின்றார்கள். இப்படி ஒவ்வொரு முறையுமே அண்ணல் பெருமானாரும் ஃபாத்திமா அம்மாவும் என்ன செய்யறாங்க? அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை அமைத்து கொடுத்தார்கள். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 18 வயது நிக்கா முடிச்சாங்க. நிக்கா முடிக்கும் போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட பெரிய லெவல்ல செல்வம் கிடையாது, பெரிய லெவல்ல பொருளாதாரம் கிடையாது. இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் நிக்கா முடிக்கிறாரு இருந்தா என்ன ஆகும்னா, ஒன்று மகர் முடிக்கிறாரு இருந்தா அந்த மகர் இத்தனை பவுன் நம்ம கேட்கக்கூடிய சூழ்நிலையா இருந்துச்சு. ஒரு 5 பவுன் 2 பவுன் கேட்கறது உடன்பாடு கிடையாது, பிரச்சனை கிடையாது. ஆனால் 30 பவுன் மகர், 40 பவுன் மகர் என்ன செய்யாது, அப்படி கேட்கக்கூடிய சூழ்நிலையாக ஆகிவிட்டது. மகர் என்பது கணவனால் செய்யப்படக்கூடியதுதான். அவர்கள் ஏண்டதை செய்ய வேண்டும், அவர்கள் தொந்தரவு கொடுத்து செய்வது என்று மகர் கிடையாது. கண்ணியமான தாய்மார்கள், சகோதரிகளே, அப்போ அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட ஒரு பெரிய லெவல்ல பொருளாதாரம் கிடையாது, பெரிய லெவல்ல ஒரு பெரிய வியாபாரம் கிடையாது. ஆனா அலியின் பாபுகா, மக்கத்தினுடைய அலி, அந்த இல்முடைய பாபு கதவு யாருன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இல்முடைய மிக பெரிய பொக்கிஷம் யாருன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு. அவ்வளோ பெரிய ஆற்றலுடைய மனிதர். அப்போ நிறைய சஹாபாக்கள்லாம், அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப், இப்படி நிறைய சஹாபாக்கள்லாம் ஃபாத்திமா அம்மா என்ன செய்வாங்களா, பொண்ணு கேட்க வருவாங்களாம். ஆனால் பெருமானார் என்ன செஞ்சிருவாங்க, அதுக்கு உடன்படவே இல்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டாங்க, வந்தாங்க. என்னப்பா என்ன செய்யணும், உனக்கு நிக்கா முடிச்சுக்க போறேன், உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்பாங்களாம். சிம்பிளா முடிஞ்சிருச்சு. யாரும் ஒண்ணுமே இல்லை, யாரும் சொல்லல, அலி ரலியல்லாஹு சொன்னாங்களாம். அப்போ அந்த ஓத போற ஒரு உருக்கு சட்டை வந்துச்சு, அந்த சட்டை எங்க இருக்குன்னு கேட்டாங்களாம். வீட்டில் இருக்கு, யாரை சொல்லலாம், அது வித்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்களாம். வித்தா மிஞ்சி போட 3 திரகம் 4 திரகம் தான் கிடைச்சிருக்கும். அதை கொடுத்தாங்க, அதான் மகர். ஃபாத்திமா நகரிச்சு திருமணம் முடிச்சுட்டாங்க. ஆனா அல்லாஹ் எவ்வளவு பெரிய ரசீவு பார்த்தீங்களா? இளைஞர்கள்ல சொர்க்கத்தின் தலைவர் யாருன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு. பெண்மணியுடைய சொர்க்கத்தின் தலைவர் யாருன்னா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அதற்கு பின்னாளுடைய வாழ்க்கை எப்படி அமைஞ்சிருச்சுன்னா அவ்வளோ ஒரு சுபச்சோரமாக அமைஞ்சிருந்துச்சு. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா அம்மா பார்த்துட்டாங்கன்னா என்ன செய்வாங்களாம், உடனே பெருமானார் காம இலைகா எரிச்சு நின்றுவாங்களாம். கப்பலாகா அப்படி நெத்தில முத்தம் கொடுத்துருவாங்களாம். அஜ்லஸகா பின்னாடி உட்கார வைப்பாங்களாம். எப்பொழுதுமே தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை பார்த்தாங்கன்னா எல்லா காலங்களும் என்ன செய்வாங்களாம். அவங்க இது வரைக்கும் கடைசி சகராத்துடைய ஹாலில் மட்டும்தான் பெருமானார் எந்திரிக்க முடியவில்லை. அந்த நேரத்தில் பெருமானார் எழுந்திருக்க முயற்சி செய்கிறார்கள் ஃபாத்திமா வந்தவுடனே. ஆனால் அவர்களால் எழுந்திருக்க முடியவில்லை. அன்னை ஃபாத்திமாவுக்கு தாரதாரியாக கண்ணீர் ஒரு பக்கம் வடிகின்றது. இருந்த போதிலும் எழுந்திருக்க முயற்சித்தார்கள், ஆனால் முடியவில்லை என்பதாக வரலாற்றை பதிவு செய்கின்றார்கள். அந்த அளவுக்கு தன்னுடைய மகளுக்கு கண்ணியத்தை கொடுத்தார்கள், அந்த அளவுக்கு மகளை முன்னோக்கினார்கள், முன்னுதாரணமாக வைத்தார்கள். அப்பேற்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்தார்கள்? இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர் வாழும் பொழுது ஃபர்தாவுடைய விஷயங்கள் அவ்வளோ பேணிக்கையாக இருப்பாங்களாம். சும்மா சாதாரணமாக பேணிக்கை கிடையாது. ஒரு முறை இந்த மாதிரி தான்
வெளியே பார்த்தோன்னா எல்லா ஸ்டிச்சிங்களும் எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க திண்ணை தோழர்கள். பார்த்தா வயசான அங்கேருந்து ஃபாத்திமா அம்மா வருவாங்க, அங்கே இருக்க ஆண் மக்கள்லாம் பார்த்துருவாங்க. உடனே அல்லாஹ் கிட்ட துவா கேட்பாங்களாம், யா அல்லாஹ் நான் இதை கடந்து போகணும், என்னுடைய தோற்றத்தை கிழவியுடைய தோற்றத்தை கொண்டு வந்து யா அல்லாஹ் துவா கேட்டாங்களாம். உடனே கிழவியுடைய தோற்றம் மாறிச்சான். மாறி அண்ணல் பெருமானா வீட்டுக்குள்ள போகும்பொழுது யார் இந்த வயசான அம்மான்னு கேட்பாங்களாம். சுற்றி உள்ள சஹாபாக்கள்லாம் இதுதான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்பதாக பர்தாவுடைய விஷயங்களே பேணிக்காக இருந்தார். அதே போல எவ்வளோ சிரமங்கள் வந்தாலும் எவ்வளோ கவலை வந்தாலும் யாரிடத்திலும் நிற்க மாட்டார்கள், ரப்பிடத்திலே மட்டும்தான் நிற்பார்கள். எப்பொழுதும் திக்ரோடு இருப்பார்கள், எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய இரக்கமாக இருப்பார்கள், எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய வாழும் என்று ஆசைப்படுவார்கள். அதே போல் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஹசன் ஹுசைன் மட்டும் பிள்ளை அல்ல, முஹ்சின் என்ற ஒரு பிள்ளையும் இருக்கின்றது. அது நம்முடைய அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்களிலே அந்த பிள்ளை இறந்து விட்டது. இப்படி வரலாற்று இமாம்கள் பதிவு செய்கின்றார்கள். இன்னொரு செய்தியும் சொல்லுகின்றார்கள், ருக்கையா என்ற ஒரு பெண்மணியும் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிறந்து இறந்தது என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்கின்றார்கள். ஆனால் நமக்கெல்லாம் தெரிந்தது இமாம் ஹசன் ஹுசேன். ஆனால் இவருடைய வாழ்க்கையில் இந்த அளவுக்கு பேணிக்கையாக இருந்தது மாத்திரம் மட்டுமல்லாமல் அண்ணலோடு தொடர்போடு இருந்தார்கள். எப்பொழுதும் இருந்தாலும் இல்லை என்றாலும் படுத்தாலும் உறங்கினாலும் உண்டாலும் எல்லா நேரங்களிலும் அண்ணல் பெருமானார் என்று அவ்வளோ அதிகமான பாசத்தை வைத்தார்கள். இததான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகுன அஹப்ப இலைஹி மின் வாலிதி வலதி வன்னாசி அஜ்மாயின். இந்த உலகத்தில் வாழ்வதை விட வாழும் மக்களை விட தாய் தந்தைகள் எல்லாத்தையும் விட பெருமானார் மீது எப்பொழுது ஈமான் கொள்கின்றனோ அப்பொழுது ஈமான் பரிபூர்ணமாகும் என்பதாக அண்ணல் பெருமானார் சொன்னார்கள். ஆனால் அதை முறையாக வாழ்ந்தவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்பதாக இமாம்கள் வரலாற்றை பதிவு செய்கின்றார்கள். அவரிடத்திலே பெருமை என்பது கிடையாது, தக்வாவோடு இருந்தார்கள். பொறாமை என்பது கிடையாது, புறம் என்பது கிடையாது. எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய நினைவிலே அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய தொடர்பில் இருந்து எப்பொழுதும் அல்லாஹ் 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 என்று தீனுக்காக வாழ்ந்தது மட்டுமல்லாமல் தீனோடு இருந்து தீனோடு மௌத்தானார்கள். அதனால்தான் இன்று வரைக்கும் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஈக்குவலாக எந்த பெண்மணியும் ஈடுபடுத்த முடியவில்லை. கண்ணியமான தாய்மார்கள் சகோதரிகளே, அப்பேற்பட்ட புனிதமான தாய் அன்னை ஃபாத்திமா அம்மாவுடைய இன்று நினைவு தினம். இந்த நேரங்களில் நாம் எல்லோரும் துஆ செய்ய வேண்டும். அவர்களை போல் வாழ்வது என்பது கடினம், ஆனால் அவருடைய வாழ்க்கையில் உள்ள விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் செயலாப்பது ரொம்ப சுலபமான காரியம். கண்ணியமான தாய்மார்களே, அவர்கள் செய்த சின்ன சின்ன சுன்னத் ஃபர்தாவுடைய விஷயங்களே, திக்ருடைய விஷயங்களே, அல்லாஹ்வுடைய ஃபிக்ருடைய விஷயங்களே, பெருமானுடைய வைத்த முஹப்பத்தினுடைய அந்த விஷயங்களே, இந்த மாதிரி ஏதேனும் ஒரு தகவல் நாம் என்ன செய்யணும் எடுத்துக்கொண்டோமே ஆனால் நாமும் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவளை பின்பற்றுவதற்கு ஒரு நல் வாய்ப்பாக அமையும். அதனால் எல்லாரும் என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவும் தக்வாவோடு இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அவங்களுடைய பர்தாவுடைய விஷயங்கள் எப்படி பேணிக்கையாக இருந்தாங்களோ அந்த மாதிரி இருக்கணும். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? பெருமானார் மீது எந்த அளவுக்கு முஹப்பத் வச்சாங்களோ அந்த அளவுக்கு நாம் என்ன செய்யணும், அந்த அளவுக்கு முடியாது, இருந்தாலும் முயற்சிக்கலாம், நியத்து வைக்கலாமா இல்லையா? இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யலாம், எல்லாத்தையும் கபூல் செய்வோம். அதே போல் இந்த இன்னைக்கு யாரெல்லாம் யாசின் ஓதி அவங்களுக்கு துவா செய்யலையோ என்ன செய்யுங்க, வீட்டில் போய் என்ன செய்யுங்க, எல்லாரும் துவா செய்யுங்க. அவங்களுக்காக யாசின் ஓதி துவா செய்யுங்க. யாசின் ஓதி துவா செய்யலாம், அவங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது, நமக்கு தான் நன்மையும், நம்ம குடும்பத்துக்கு பரக்கத்து, நம்ம குடும்பத்துக்கு அல்லாஹ் விருத்தி செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் எதை கேட்டோமோ அது பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும்